அன்பிற்கும் ஆண்டவனுக்கும் கட்டப்பட்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்மம் அப்படின்னா நாங்க ராசி சக்கரத்துல 5வது ராசின்னு சொல்லுவோம், நெருப்பு ராசின்னு சொல்லுவோம், கோபக்கார ராசின்னு சொல்லுவோம், தலைமைத்துவம், சுயமரியாதை, தன்னம்பிக்கை, கம்பீரம் கொண்ட ராசின்னு சொல்லுவோம். சூரியனை அதிபதியா கொண்டவங்க சூரியனுடைய ஆட்சி ராசின்னு சொல்லுவோம். சிம்ம ராசிகள் வந்து கோபக்காரங்க, பிடிவாதக்காரங்க இப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி யாராவது சொன்னா அவங்களுக்கு தாங்க பிரச்சனை. ஏன்னா அது வந்து ஒரு ராஜகுணம். அது எப்படி வந்து வெளிய சொல்லணும்னா, ராஜாவை போல கோபம். ஒரு ராஜா வந்து கோவப்பட்டா மட்டும் தான் தன்னுடைய நாட்ட வந்து காப்பாத்த முடியும். இவங்களுடைய கோபமும் அப்படிதான். இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுடைய நன்மைக்காக மட்டும் தான் இருக்கும். சுயநலமற்ற ராசிங்க, சிம்ம ராசி. இவங்களுக்கு வந்து மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிகளுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சு வேணா பாருங்க. பணம் போயிடுச்சுன்னா கூட சமாளிச்சுருவாங்க. ஆனா மரியாதை போயிடுச்சுன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டுருவாங்க. யாராவது இவங்கள வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா அது வந்து ஈஸியா மறக்க மாட்டாங்க. ஒரு கூட்டத்துல எல்லாரும் அமைதியா இருக்கிறப்போ, சரி இத இப்படி செய்யலாம் அப்படின்னு முதல்ல முடிவு சொல்லக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. அவங்களுக்கு மத்தவங்க பின்னால போகணுன்ற ஆசைலாம் எப்பவுமே இருந்தது கிடையாது. அது தல போற ஆபத்தாவே இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைய வந்து தன்னுடைய பிரச்சனையா நினைச்சு மத்தவங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு இயற்கையிலேயே இவங்கள வந்து சேரும். மனசு ரொம்ப நல்ல மனசு. வெளில காட்ட மாட்டாங்க. சிம்மத்துடைய முக்கியமான குணம் வெளியில. எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்ல. கம்பீரமா இருப்பாங்க. மனசுக்குள்ள ரொம்ப பாசத்துக்காக ஏங்குவாங்க. ஒருத்தர் வந்து தன்னுடைய மனுஷங்க அப்படின்னு இவங்க ஏத்துக்கிட்டா, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நிப்பாங்க. கோபம் வேகமா வரும். ஆனா காரணம் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட மாட்டாங்க. 3 விஷயம். அவமரியாதை, பொய் பேசுறவங்க, நம்பிக்கை துரோகம் பண்றவங்க கிட்ட கடுமையான கோபத்த காட்டுவாங்க. கோபம் கடைஞ்ச பின்னாடி, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேனோ அப்படின்னு யோசிப்பாங்க. யாரையுமே ஈஸியா நம்ப மாட்டாங்க. ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் நம்பிட்டா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்கள விட்டுட்டும் போக மாட்டாங்க. ஆனா, இவங்களுடைய நம்பிக்கையை பெறுவது அவ்வளோ சீக்கிரம் ஈஸி கிடையாது. ஆனா, இவங்க நம்பினவங்க இவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்னாக்க, அது இவங்களுக்கு மிகப்பெரிய வலிய கொடுத்துரும். பணத்த விட அந்தஸ்த விரும்புவீங்க. வசதியான வாழ்க்கை பிடிக்கும். நல்ல உடை, நல்ல வீடு, நல்ல வாகனம், சமுதாயத்துல ஒரு நல்ல பேரு, இதெல்லாம் இவங்களுக்கு முக்கியம். பல நேரங்கள்ல என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? இத விட என்ன எப்படி மத்தவங்க பார்க்குறாங்க? இதுக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. அதேபோல காதலா இருக்கட்டும். அதுல உண்மையும், மரியாதையும் எதிர்பார்ப்பாங்க. என்னுடைய பேச்சுக்கும் கொஞ்சம் மதிப்பு இருக்கணும். இந்த எதிர்பார்ப்பு பொதுவாவே இவங்ககிட்ட இருக்கு. விழுந்தாலும் மீண்டும் எழுந்துருவாங்க. வாழ்க்கையில சிம்மத்துடைய மிகப்பெரிய பலம். தோல்வியே வந்தாலும் சரி, இவ்வளவுதானே, இன்னும் சிறப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மனநிலை. இது எல்லாம் சிம்மத்திற்கு பொருத்தம் தான். இப்படி இருந்தும் ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? உங்களுக்கு கேள்வி இருக்குல்ல? அடே சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லம்மா. நெறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஆமாங்க நான் ஒத்துக்கிறேன். ஆனா சிம்மத்துக்கு இப்ப அதிகப்படியான அவமரியாதை, அதிகப்படியான இழப்புகள், அதிகப்படியான கஷ்டங்கள் ஏன்? இது எல்லாத்தையும் தெளிவா பார்க்கணும்ல? அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க உங்க வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்க, நீங்க குடுத்து வச்சவங்க. சிம்ம ராசிய புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னங்க சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கு யாரெல்லாம் உறவுக்காரங்களா இருக்காங்க, குடும்பத்தா இருக்காங்களோ அத கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க கோபத்த கட்டுப்படுத்தணும்னு மட்டும் பார்க்காதீங்க. அவருடைய கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற சுயமரியாதையும் பாருங்க. அந்த கோபத்துக்கு பின்னாடி கூடிய நல்லதையும் பாருங்க. அவங்களுடைய கம்பீரத்துக்கு பின்னாடி இருக்கிற பாசத்தையும் பாருங்க. அவங்க விழுந்தா முடிஞ்சுச்சுன்னு நினைக்காதீங்க. சிம்மம் விழுந்துச்சுனாக்கா மீண்டும் எழுந்து நிக்கும். இதுதான் அவங்களுடைய உண்மையான குணம். இதையும் பார்த்துக்கோங்க. இப்ப இத வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்கள யாரெல்லாம் குறைச்சு மதிப்பிடுறாங்களோ அவங்களுக்கு. சரிங்க. சிம்ம ராசிக்காரங்களே. உங்களுக்கு வந்து நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அஷ்டம சனி. என்ன பண்றதுன்னு தெரியல. நெறைய பிரச்சனை வரும். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு வாழ்க்கை. ஆல்ரெடி நமக்கு போறதெல்லாம் நமக்கு தோல்வியா இருக்கு. அப்படின்னு உங்களுக்குள்ளேயும் நெறைய பயம் இருக்கும். மத்தவங்களும் உங்கள பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா, உங்களுடைய வாழ்க்கையில அஷ்டம சனி மட்டும் கிடையாது. ஜென்மகேது, 7ஆம் இடத்துல கூடிய ராகு, குருவின் நிலை. இதெல்லாம் கூட சில பாதிப்ப கொடுத்திருக்கும். நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பதிவு வந்து அடுத்த 90 நாட்கள் உங்களுக்கு இப்படிதான் இருக்குங்கிறத தெளிவுபடுத்திரும். அடுத்த 90 நாளுக்கான ஷெட்யூல நான் குடுத்துற போறேன். என்ன நடக்கும், என்ன நடக்காது. இதெல்லாம் நடந்தா ஓகே. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னாக்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இப்படிதான் இந்த பதிவு இருக்க போகுது. சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு சாதாரண காலகட்டம்னு சொல்லிட்டு கடந்து போகாதீங்க. வாழ்க்கை ரகசியங்கள தெரிஞ்சுக்கோங்க. இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுடைய சூட்சமங்கள தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த பதிவு முழுசா நீங்க பார்க்கணும். இப்போ அஷ்டம சனி வந்து சிம்ம ராசி கஷ்டப்படுவாங்கன்றத மட்டும் சொல்லாம, ஒரு கிரகத்த மட்டும் வச்சு இந்த காலத்த வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது.
சனி, குரு, ராகு, கேது. இந்த 4 முக்கியமான கிரகங்களுடைய நிலைகள சேர்த்து தான், இந்த காலகட்டத்தினுடைய உண்மையான தன்மைய புரிஞ்சுக்க முடியும். அதிலயும் குறிப்பா அஷ்டம சனி, விரய குரு, ஜென்ம கேது, 7ஆம் இட ராகு. இந்த 4 நிலைகளும் சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா, இந்த காலத்துல சனியுடைய நிலை மாறப்போகுது. குருவுடைய இயக்கம் மாறப்போகுது. இந்த காரணங்களால சில விஷயங்கள்ல உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகுது. அஷ்டம சனி அப்டின்னாக்க, நீங்க பயப்பட வேண்டிய விஷயம் என்ன? சிம்ம ராசிகளுக்கு அஷ்டம சனி அப்டின்னாவே எல்லாரும் பயப்படுறீங்க. ஆனா, அஷ்டம சனி அப்டின்னா எல்லாமே கெட்டதுன்னு பொருள் கிடையாது. இந்த காலகட்டத்துல பொதுவா ஒரு விஷயத்த கத்துக்கணும். எத நம்பணும், எத நம்பக்கூடாது. கடந்த காலங்கள்ல பண இழப்பு, எதிர்பாராத செலவு, நம்பினவங்க ஏமாத்திருப்பாங்க, தாமதமா நடந்திருக்கும், தடைகள் வந்திருக்கும், மன அழுத்தம் வந்திருக்கும், உடல் சோர்வாகியிருக்கும், முயற்சிக்கு தகுந்த பலன் உடனே கிடைச்சிருக்காது. இந்த அனுபவங்கள் எல்லாம் சிலருக்கு இருந்திருக்கும். ஆனா, சனி தன்னுடைய சொந்த நட்சத்திர பகுதியில வலுப்பெறக்கூடிய காலகட்டத்துல, குறிப்பா அக்டோபர் காலகட்டத்துல, அதுக்கு பின்னாடி மெதுவா அவருடைய நிலைய சீர்படுத்திப்பாரு. சோ இந்த நேரங்கள்ல சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அது அஷ்டம சனியாவே இருந்தாலும் அவசரப்பட வேணாம். சனிய பொறுத்தவரைக்கும் நீங்க மெதுவா ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாக்க ஒண்ணும் பண்ண மாட்டாரு. சனி பகவான பொறுத்தவரைக்கும் தாமதம்னு சொல்லக்கூடாது. அவருக்கு பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலயும் அவசரப்படக்கூடாது. ஒழுக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உழைக்கணும். இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்றவங்கள சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டாரு. சோ அவசரப்படாம சனி மெதுவா கொடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அனுபவத்தின் மூலம் உங்களுடைய வேலைய கரெக்ட்டா செஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான சிறந்த அட்வைஸ். சனி பகவான் பாதிப்பு தரமாட்டார். எப்படி? பொறுமையா, அவசரப்படாம, நீதி, நேர்மை, நியாயம்ன்னு சொல்ட்டு, பக்குவமா உங்களுடைய வேலைய உங்களுக்காக நீங்க செஞ்சுட்டு இருக்கிறப்போ, வெற்றி தான் கிடைக்கும். அதேபோல குருவின் நிலை. பணம் போகிறதா? பயப்படவே வேணாம். வந்த பணம் கையில நிக்கல. எதிர்பார்த்த பணம் வரல. எல்லாம் விரயமாகுது. அப்படின்னு நினைக்கிறீங்களா? குருவின் இயக்கம் சில சிம்ம ராசிகளுக்கு செலவு அதிகப்படுத்திருக்கலாம். ஆனா, எல்லா செலவும் வீண் செலவுன்னு சொல்ல முடியாது. உதாரணமா தொழிலுக்கு முதலீடு பண்றது வீண் செலவா? வீட்டுக்கு பண்றது செலவா? வீடு கட்டுனேன். அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு அதாவது கல்விக்கு செலவு பண்ணேன். ஆன்மீக செலவு, கோவில் வழிபாடு, குடும்ப தேவைகள், உடல் நலனுக்கு செலவு பண்றது இதெல்லாம் விரைய செலவுன்னு சொல்லக்கூடாது. செலவாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. பயனுள்ள செலவு. அதனால பணம் செலவாகுறது அப்படின்னாக்க எல்லாமே கெட்ட காலம்னு சொல்லக்கூடாது. உடனே முடிவா இது எடுத்துக்கூடாது. எதற்காக பணம் செலவு செய்றோம்? இது கணக்க வச்சுக்கோங்க. குருவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பாதிப்புலாம் தரல. பணத்தையும் குடுப்பார். அதே நேரத்துல உங்கள உண்மையான முதலீடுக்கு, உண்மையான தேவைக்கு செலவு பண்ண வைப்பாங்க. அதேபோல புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய விஷயம். இந்த காலகட்டத்துல புதுசா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்க நினைவுல வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிதானமா இருக்கணும். குறிப்பா ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்ல லாபம் வருமா? இதெல்லாம் நம்பிலாம் பணத்த போடக்கூடாது. யாரோ சொல்றத நம்பி பணத்த போடக்கூடாது. ஆனா ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, தேவையான முதலீடுக்கு மட்டும் நீங்க தொழில் பண்ணிக்கலாம். தொழில் வளர்ச்சிக்காக தேவையான முதலீடு வேற. புதுசா நான் தொழில் செய்றேன். அதுக்காக பணத்த நான் போடுறேங்கிறது வேற. காட்சி, ஆசை, பிறர பார்த்து போட்டி போடுறது இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். முதலீடு பண்ண வேணாம். பண விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். அதேபோல கூட்டு தொழில். நம்பிக்கை விஷயம். சிம்ம ராசிகளுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய பகுதி இதுதான். 7ஆம் இட ராகு காரணமா கூட்டு தொழில், வியாபார ஒப்பந்தம், வாடிக்கையாளர்கள், கூட்டாளிகள், திருமண உறவு, மத்தவங்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்யறது, இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். யாரையுமே உடனே சந்தேகப்படவும் வேணாம். அதே நேரத்துல யாரையும் முழுசா நம்பவும் வேணாம். யாரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அதுல ரொம்ப கண்காணிப்போட இருங்க. ஒரு ஆவணம் கையில கிடைக்குதா? படிச்சு பாருங்க. ஒப்பந்தம் இருக்கா? படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. பண விஷயத்துல கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க வாங்குனாலும் சரி, கொடுத்தாலும் சரி. அடுத்ததா திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில தாமதம் இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த காலகட்டத்துல திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? சிலருக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பா நீண்ட காலமா திருமணம் தள்ளி போனவங்களுக்கு நல்ல வரன் வரும். பேச்சுவார்த்தை தொடங்கும். நிச்சயதார்த்தம் ஆகும். திருமணம் தொடர்பான முடிவு நல்ல விதத்துல முடிவாகும். ஆனா, இத வச்சு மட்டும் உடைய கல்யாணம் இப்ப நடக்கும்னு நான் சொல்ல முடியாது. என்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல 7ஆம் பாவகம், 7ஆம் அதிபதி, தசாபுக்தி இது எல்லாத்தையும் பொறுத்து மாற்றம் வரும். பொதுப்படையா சொல்லனாக்க திருமணத்துக்கான யோகமான காலகட்டம் தான். அடுத்து தந்தையுடன் உறவு. சூரியன் அப்படின்னாவே நாங்க சொல்லிடுவோம். இப்போ ஜாதக கட்டத்துல அப்பாவ பத்தி சொல்லுங்க அப்படின்னாக்க, சூரிய பகவான் எங்க இருக்காரு? ஏன்னா சூரியன் அப்படின்னாவே அப்பா. அதனால சூரியனுடைய நிலை சிம்ம ராசிகளுக்கு ரொம்ப முக்கியம். சிலருக்கு தந்தை கிட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். குறிப்பா சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா தனிப்பட்ட ஜாதகங்கள்ல கிட்ட கருத்து வேறுபாடு அதாவது தந்தையோட உடல்நிலையில பாதிப்பு, தந்தை கிட்ட நீ எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காத போயிருக்கும். இந்த மாரிலாம் இருக்கலாம். ஆனா நல்ல நிலையில இருந்துட்டாக்க, ஜாதகருடைய தந்தை வழியில ஆதரவு கிடைக்கும். அதேபோல ஜென்ம கேது. இவரால என்ன நடக்கும்? இது ரொம்ப முக்கியம். ஜென்ம கேது சில சிம்ம ராசிகளுக்கு எதற்காக இதெல்லாம் செய்றோம்?
ஒரு மாரி விரக்தியான காலமா கூட தோணும். மக்களோட இருந்தா தனிமையா இருக்கணும்னு தோணும். சில உறவுகள விட்டு தள்ளி இருக்கணும்னு தோணும். இதற்கு இன்னொரு நல்ல பழக்கமும் இருக்கு. ஆன்மீக வழிபாட அதிகப்படுத்தி குடுத்துரும். கோயில் போவீங்க, தியானம் பண்ணுவீங்க, யோகா பண்ணுவீங்க, இறை நம்பிக்கை அதிகமாகும். இதுவரைக்கும் ஆர்வம் இல்லாத ஆன்மீக விஷயங்கள்ல கூட ஆர்வம் வரும். நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிகள் மேக்ஸிமம் வந்துட்டு கடவுள நம்ப மாட்டாங்க. உண்மை நேர்மை கடவுள் இருக்காரு பார்த்துப்பாரு. ஆனா, மத்த ராசிக்காரர்கள் கும்புறது போல எந்த நேரமும் கோயில் கோலம்னு போகுறது, பட்ட போட்டு சுத்துறது, இந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா, இந்த நேரங்கள்ல இந்த ஜென்ம ஏதுவால இப்ப வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிருவாங்க. கோயிலுக்குள்ளன்னு போறது, பட்டா போட்டுக்கிறது, கடவுள் நம்பிக்கை நெறைய பேசுறது, இதெல்லாம் செய்வீங்க. நல்லது தானே அது. அதேபோல ஆன்மீக செலவு, நல்ல வழிகளுக்கு செலவாகும். சிலருக்கு கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணுவீங்க. உதாரணமா குலதெய்வ வழிபாடு, கோவிலுக்கு வந்து காணி குடுக்குறது, அன்னதானத்துக்கு காணிக்க குடுக்குறது, அபிஷேகம் பண்றது, திருப்பணி பண்றது, ஆன்மீக பயணம் போயிட்டு வருது, இப்படி செலவு பண்ணுவீங்க. ஆனா, இதுலயுமே ஒரு விஷயம் இருக்கு. கடன் வாங்கி ஆன்மீகம் போகக்கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க போதும். ஆரோக்கியம். அலட்சியம் காட்டக்கூடாது. அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால சிம்ம ராசிகளுக்கு உடல்நல கவனமா இருக்கணும். குறிப்பா ஏற்கனவே உடல்நிலை பாதிப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அலட்சியம் செய்யக்கூடாது. உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், சரியான உணவு, தேவையான மருத்துவ பரிசோதனைலாம் செஞ்சுக்கணும். காலத்துல சிலருக்கு வந்து யோகம், தியானம், இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை, ஆயுர்வேதம் இந்த மாரி விஷயங்கள்ல மாற்று அணுகுமுறை தேவை. ஆனா மருத்துவ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்க, தகுதியான மருத்துவர்கிட்ட ஆலோசனை பார்த்துக்கோங்க. சிகிச்சை வச்சுக்கோங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். சிம்ம ராசிக்காரங்களே உங்களுடைய ஆரோக்கியம் தான் உங்களுடைய சாதனைக்கு துணை வரும். அத முதல்ல பார்த்துக்கணும். சிம்ம ராசிகளுக்கு அடுத்தது வந்து திடீர்னு பெரிய பெரிய யோசனைலாம் வரலாம். ராகுவின் தாக்கத்தால சிலருக்கு, நான் இது இப்படி செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான யோசனைகள்லாம் வரும். புதிய தொழில், புதிய தொழில்நுட்பம், புதிய வியாபார முறை, வித்தியாசமான முதலீடு, புதிய தொடர்புகள், புதிய இணையவழி முயற்சிகள், இப்படி பல யோசனைகள் வரும். ஆனா முக்கியமானது என்ன தெரியுமா? யோசனை வந்த உடனே பணத்த போடக்கூடாது. முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. பின்னாடி அளவா முயற்சி பண்ணுங்க. வெற்றின்னு தெரிஞ்ச பின்னாடி விரிவுபடுத்திக்கலாம். அதேபோல வேலை செய்றவங்களுக்கு, வேலை பார்க்கக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு உங்களுடைய நிலைமையில, தொழில்ல ஒரு சீரான நிலைமை வரப்போகுது. குறிப்பா நிர்வாக பணி, அதிகார பொறுப்பு, தொழிற்சாலை, தொழில்நுட்பத்துறை, ஒப்பந்த பணி, பெரிய நிறுவன பணி, இந்த மாரி துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வேலையில கவனமா இருக்கணும். ஏன்னா, இந்த நேரத்துல தான் தேவையில்லாம வேலை மாற்றம் செய்யணும்னு தோணும். முதல்ல இப்ப இருக்கிற வேலைய வந்து வலுப்படுத்துறது நல்லது. பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்து சிம்ம ராசி செய்ய வேண்டியது. பணத்த நீங்க சேமிக்கிற விதத்த மாத்தணும். ஒவ்வொரு சிம்ம ராசியும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த காலத்துல பணம் வந்துச்சுன்னா, உடனே இத வாங்கலாம், அத வாங்கலாம். இந்த செலவு பண்ணலாம், அந்த செலவு பண்ணலாம்லாம் இருக்கக்கூடாது. 3 பகுதியா பிரிச்சுக்கோங்க. முதல் பகுதி குடும்ப தேவை. 2வது பகுதி சேமிப்பு. 3வது பகுதி முதலீடு. முதல் சேமிப்பு, பிறகு முதலீடு, அதுக்கு பின்னாடி ஆடம்பரம். இந்த பழக்கத்த வந்து சிம்ம ராசிக்காரங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, எதிர்காலத்துல மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அதேபோல குழந்தைகள் விஷயம். குருவின் நிலை காரணமா குழந்தைகள் தொடர்பா சிலருக்கு வந்து கவலை இருந்திருக்கலாம். படிப்பு, நடத்தை, நண்பர்கள், உடல்நலம், எதிர்காலம் இத பத்தி வந்து பெற்றோர் வந்து அதிகமா யோசிச்சிருப்பீங்க. சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் குறும்புத்தனமா நடந்திருப்பாங்க. அத வச்சு மட்டும் குழந்தைகள் கிட்ட கண்டிப்பா நடந்துக்காதீங்க. அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க பாருங்க. அதேபோல நண்பர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே மாரி பார்க்காதீங்க. இந்த காலகட்டத்தில சிம்ம ராசிகளுக்கு ஒரு பெரிய பாடம் கத்துக்க போறீங்க. நல்ல நண்பன் யாரு? அது என்னம்மா நல்ல நண்பன் கேட்கிற? ஆமாங்க. நீங்க எல்லாரையும் ஒரே மாரி பார்க்குறீங்க. உங்களுடைய பணம் தேவைப்படும்போது வருபவர் யார்? உங்களுடைய பிரச்சனைக்கு துணை நிக்கிறவங்க யார்? உங்க வெற்றிய பார்த்து சந்தோஷப்படுறவங்க யார்? உங்க தோல்விய பயன்படுத்திக்கிறவங்க யாரு? சிம்பிளா சொல்றேங்க. நல்ல நண்பன் யாரு? கெட்ட நண்பன் யாரு? எல்லாம் தெரிஞ்சிரும். நல்ல நண்பன கூட வச்சுக்கோங்க. கெட்ட நண்பர்கள விட்டு விலகி இருங்க. செயலை வைத்து மட்டும் மனுஷங்கள மதிப்பிடுங்க. அதேபோல பெண்கள், நட்பு மற்றும் உறவுகள். குறிப்பா சில நட்பு விஷயங்கள்ல ஏமாற்றத்த நீங்க பார்த்திருப்பீங்க. இவ்வளவு நெருக்கமா இருந்தோமே, ஏன் இவரு பண்ணிட்டாரு? ஏன் இவ இப்படி பண்ணிட்டா? இப்படிலாம் கேள்வி வந்திருக்கும். இதுக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுடைய மற்றும் உங்களுடைய நண்பருடைய லக்னம் மற்றும் கிரகநிலைகள் பார்க்கணும். அதனால ராசிய வச்சு மட்டும் இவன் நல்ல நண்பர், கெட்ட நண்பர்ன்னு முடிவு பண்ணாதீங்க. அதேபோல சிம்ம ராசியுடைய மிகப்பெரிய பலம் என்ன? இத மறந்துடக்கூடாது. சிம்ம ராசி அதிபதி சூரியன். இதனால சிம்ம ராசிகளுக்கு பொதுவா என்ன இருக்கு? தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, நேர்மை, கம்பீரம், முடிவெடுக்கக்கூடிய திறனு, மத்தவங்கள வழிநடத்தணுன்ற தன்மை. இது எல்லாமே நல்ல குணமே. சில நேரங்கள்ல இந்த நல்ல குணமே உங்களுக்கு பிரச்சனையா மாறியிருக்கும். அதிகப்படியான பிடிவாதம் வேணாம். அதிகமா சுயமரியாதை வேணாம். யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மனநிலைய மாத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, சூரிய பகவானுடைய கம்பீரமும், குருவினுடைய ஞானமும் சேர்ந்து முழுமையான வெற்றியை கொடுக்க போகுது.
இதோட இந்த காலத்துல சிம்ம ராசிகள் செய்யக்கூடாத 7 விஷயம் இருக்கு. 1 யாரோ சொன்னாங்கன்னு முதலீடு பண்ணக்கூடாது. 2வது ஆவணங்கள படிக்காம கையெழுத்து போடக்கூடாது. 3 தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது. 4 மத்தவங்களுக்காக பொறுப்பில்லாம பணம் கொடுக்கக்கூடாது. 5 உடல் நலத்துல அலட்சியம் காட்டக்கூடாது. 6வது கோபத்துல உறவுகள முறிச்சு போடக்கூடாது. 7 வெற்றி வரதுக்கு முன்னாடி அத எல்லார்ட்டயும் சொல்லக்கூடாது. இதோட சிம்ம ராசிகள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் சொல்றேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் ரொம்ப முக்கியமானவரா, அதனால அனுதினமும் அதிகாலையில இருந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சுத்தபத்தமா குளிச்சுட்டு சூரியனை வழிபாடு பண்ணுங்க. ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இது தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளை சூரிய வழிபாடு பண்ணலாம். சூரிய பகவானுக்கு தண்ணீரை அர்ப்பணம் கொடுக்கலாம். இதோட உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஒரு சிலர்லாம் என்கிட்ட வருவாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு பல வருஷமா குலதெய்வம் கோயிலுக்கு போலீங்க. குலதெய்வம் எங்க இருக்குன்னு கூட தெரியாதுங்க. அப்போ போனோங்க, இப்ப போனோங்க அப்படின்னுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்த மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா, கோடி கோயில்களுக்கு போய் கூட புண்ணியம் கிடையாது. நேரம் கிடைக்கிறப்பலாம் போயிட்டு வழிபாடு செய்றது ஒரு நல்ல ஆன்மீக பழக்கம்னு வச்சுக்கோங்க. இதுல சிம்ம ராசிக்கு சிறப்பை தரக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கு. சூரிய பகவான வழிபாடு செய்யணும்னு விரும்புறீங்களா? சூரியனார் கோயில், சூரிய பகவானுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அதே மாரி எனக்கு மன அமைதி வேணும். ஆ கடவுள் மனசார நான் வேண்டணும் அப்படின்னா, பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதோட முக்கியமான ஒரு விஷயம். கோவில் மாறி மாறி ஓடுறத விட, ஒரு கோயில மனசார கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அமைதியா வழிபாடு செய்யறது சிறந்தது. இதோட அடுத்த 90 நாட்களுக்கு மிகப்பெரிய செய்தி ஒண்ணு வச்சிருக்கேன். சிம்ம ராசிக்காரங்களே, இந்த காலத்த முழுசா எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. இந்த காலம்ங்கிறது உங்கள சோதனைக்கு உள்ளாக்கலாம். அதே நேரத்துல யாரு உண்மையானவங்க? எந்த வேலை நமக்கு பொருத்தமானது? எங்க பணத்த போடணும்? எங்கிருந்து பணம் வரும்? எத விட்டு கொடுக்கணும்? எத விட்டு கொடுக்கக்கூடாது? எந்த உறவ காப்பாத்தணும்? இப்படி எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அதனால இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி பணம் மட்டும் கிடையாது, தெளிவும் கூட. அந்த தெளிவு வந்துருச்சுன்னா, பணமும், தொழிலும், உறவுகளும் ஒவ்வொன்னா சரியான பாதைக்கு உங்கள கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை தான். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கணக்கு வச்சுக்கோங்க. நண்பர்கள் விஷயத்துல நிதானமா இருங்க. கூட்டொழில்ல ஆவணங்கள சரியா வச்சுக்கோங்க. உடல் நலத்துல அலட்சியம் செய்யாதீங்க. ஆன்மீகத்துல குலதெய்வத்த மறக்காதீங்க. சூரியன வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா சிம்மம் என்பதற்காக எப்பவுமே சிங்கம் போல கர்ஜிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறதுமே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இந்த காலம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடமும் அதான். நீங்க இழந்தது எல்லாமே உடனே திரும்பி வரணும்னு அவசரப்படாதீங்க. சனி உங்களுக்கு பொறுமை கத்துக் கொடுப்பாரு. குரு உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாரு. கேது தேவையில்லாத விஷயங்கள உங்கள விட்டு எடுத்துருவாரு. ராகு யார நம்பணும், யார நம்பக்கூடாதுங்கிறத கத்துக் கொடுத்துருவாரு. இந்த 4 பாடங்களையும் நீங்க சரியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, அடுத்த கட்டமா சிம்ம ராசி பழைய சிம்ம ராசியாக இருக்க மாட்டீங்க. புதிய தெளிவு, புது தைரியம், புதிய பாதை. இதுதான் இந்த காலத்தினுடைய உண்மையான மாற்றங்கிறத புரிஞ்சுப்பீங்க. சோ என்னங்க சிம்ம ராசி ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சதா? நீங்க யாரு? உங்களுக்கு இனி என்ன நடக்கப் போகுது? எந்த கிரகங்கள் எப்படிலாம் உங்களுக்கு பலன் தரப் போறாங்கிறத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும். நல்லது மட்டுமே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.